ஊபியில பிறந்த வசதியான வீட்டு பொண்ணு மேற்படிப்புக்காக கொல்கத்தா போறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மீதான ஈர்ப்பு இந்திய தேசிய ராணுவமான ஆசாத் ஹிந்தில உள்ள பெண்கள் படையான ராணி ஜான்சி படையில சேர்ந்து பணியாற்றுறாங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகள் வீட்டு வேலை செய்யற மாதிரி உளவு பார்க்கிறது, ஆண்கள் உடை அணிந்து மாறு வேடத்துல முக்கிய அதிகாரி நடவடிக்கையில தங்களுடைய மேலிடத்திற்கு தகவல் கொடுப்பது போன்ற உளவு பணி. திருமண வயது ஆனது மீராவின் தந்தை சேத் பிரிட்டிஷ் ராணுவத்தில் சிஐடி இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் என்பவரை திருமணம் செய்து வைக்கிறார். ஸ்ரீகாந்த் தன் மனைவிக்கும் இந்திய தேசிய ராணுவத்திற்குமான தொடர்பு தெரிய வருது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடம் நேரடியாகவே சென்று கொடுக்கணும்ன்ற அளவுக்கு முக்கிய தகவலை கொடுக்கும் போது பின்தொடர்ந்த நீராவின் கணவர் நேதாஜியின் இருப்பிடத்தை சுத்தி வளைக்கிறார். துப்பாக்கி சூடு நடக்குது. நேதாஜி அவர்களின் கார் டிரைவர் சுடப்படுகிறார். நேதாஜி அவர்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, வேறு வழியே இல்ல, நேதாஜி அவர்களை காப்பாற்றணும்ன்ற சூழல்ல தன்னுடைய கணவரை கொலை செய்யறாங்க இந்த வீரமங்கை. நேதாஜி அவர்களே அதிர்ந்து போகிறார். ஒரு கணம் நீரா கைது செய்யப்படுகிறார். நேதாஜி அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். ஒரு பெண்ணாக பிரிட்டிஷ் ராணுவத்திடம் மாட்டி இறுதி வரை நேதாஜி அவர்களின் இருப்பிடத்தை காட்டி கொடுக்காமல் சொல்ல முடியாத வேதனைகளையும் துயரங்களையும் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய இரு மார்பங்களும் இழக்கும் அளவுக்கு அனுபவிக்கிறார்கள்.